அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது 10th சோஷியல் சயின்ஸோட ஹிஸ்டரி லெசன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ இதுல 5th லெசன்ல இருந்து 10th லெசன் வரைக்கும் எல்லாமே நம்ம சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் 5th லெசன்ல இருந்து பார்க்கலாம். ஸோ 5th லெசன் என்ன அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப வரைக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சாரதா சட்டம் ஆரம்பிச்சு கடைசியில நம்மளுடைய பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொல்லியிருப்பாங்க பெண்களுடைய திருமண வயது வந்து மாற்றணும் அப்படிங்கிற வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது ப்ரொசீஜர்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1860 அப்பெருமை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரையே சேரும். ஸோ இவர் தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாரு. அப்ப யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. ஸோ 10 வயசுக்கு முன்னாடி திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கறத முதல்ல 1860s கொண்டு வந்திருந்தாங்க. அது 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி, அதாவது 1929 ஸோ இங்கதான் வந்து சாரதா சட்டம் கொண்டு வந்திருக்கோம். இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றி அறிவை பெற்றிருந்தனர். ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கல. எல்லாமே சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்து திருமண வயதுன்னு சொல்லிட்டு, ஆனாலுமே குழந்தை திருமணம் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கறது இது வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1860, அதுக்கப்புறமா 1891, அதுக்கப்புறமா 1925, அட் லாஸ்ட் 1929. ஸோ இதான் வந்து சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் 2014 அகைன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டா கரண்ட் அப்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க. இன்னுமே வந்து அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய திருமண வயது, ஸோ இது வந்து டெவலப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் வரும், நம்மளுடைய யூனிட் 8% வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அடுத்த பாக்ஸ் கண்டென்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள்ல யாரு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாய் இருந்தார். சோ பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இனியிலா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இதுக்காகவே ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறவர் வந்து அவங்க மக்களுடைய இதுல எப்படி வள்ளலாருடைய பேர்ல இன்னைக்கு வரைக்குமே நம்மளுக்கு சத்திய தர்மசாலை அப்படிங்கறத நம்ம நிறுவியிருக்கோம். ஓகேங்களா. சோ வடலூர்ல சத்திய தர்மசாலை அப்படிங்கறத நிறுவியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே மேல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ராமலிங்கர் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வறுமைக்கும் பசிக்கும் சாட்சியா இருந்தாங்க அப்படிங்கறது இந்த பாக்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இதோட இந்த லெசன் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். சோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சோ 6th 10th பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். 10th இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்தே ஆகும். சோ இதுல பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கு ப்ரையாரிட்டி இல்லாம மொத்தமா எல்லா லெசன்ஸ்க்குமே ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. சோ லெசன்ஸ் ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும். அதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். So first one, ஒண்டி வீரன் பத்தி ஒரு பாக்ஸ் வீரன் இருக்கு. ஒண்டி வீரன் புலித்தேவனுடைய படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றிருந்தார். சோ இது வந்து போன நம்மளுடைய குரூப் 4 கொஸ்டின்லயே இருந்துச்சு. புலித்தேவருக்கு பதிலாக கட்டபொம்மன் அப்படிங்கிற கொஸ்டின், அதாவது புக் பேக் கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. சோ ஒண்டி வீரன் புலித்தேவனுடைய படைப்பிரிவுகள் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றிருந்தார். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார். செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் புலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக நமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. சோ இது வந்து ஒண்டி வீரன் பற்றின ஒரு பாக்ஸ். ஓகேங்களா. சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில், சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு யார் தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு கோபால நாயக்கர் தலைவராக இருக்காரு. சோ கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கரும் தேவதானம் பட்டியினுடைய பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தார்.
தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். திப்பு சுல்தானால கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷரை எதிர்த்த அவர் பின் நாட்களில் கட்டபொம்மனின் சகோதரான ஊமைத்துறையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். இது யார் அப்படின்னா கோபால் நாயக்கர் பத்தக்கூடிய ஒரு பாக்ஸ் அதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல வேலு நாச்சியாரினுடைய நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி, இவங்க யார் அப்படின்னா உடையாள் என்ற பெண்களுடைய படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினர். ஓகேங்களா? உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. தமிழ் புக்கை பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா உடையாள் அப்படிங்கிறவங்க வேலு நாச்சியாரை பற்றி உளவு கூற மறுத்ததுனால கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு உடையாள் அப்படிங்கக்கூடிய பேரை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹிஸ்டரி புக்கை பொறுத்த வரைக்கும் உடையாள் அப்படிங்கிறது குயிலி பற்றி உளவு கூற மறுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின். ஓகேங்களா? இது எந்த கொஸ்டின் அப்படிங்கிறது இதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. ஆப்ஷன் வச்சுதான் பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராது. பட் ஸ்டில் இந்த டவுட்ஸ் கிளாரிஃபைஸ் பண்றதை நம்ம பார்த்துக்கலாம். அப்ப குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணினுடைய பெயராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு 1780 அப்படியே சென்ற பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அளித்தார். அதுக்கப்புறம் தான் வேலு நாச்சியார் உள்ள போய் அந்த கோட்டையை கைப்பற்றினாங்க அப்படிங்கறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் 7th லெசன் நம்ம பார்க்கலாம். 7th லெசன்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதுல எல்லாமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளீட் லெசன்ஸ் பத்தி தான். யாருடைய புரட்சி வந்தது, யார் புரட்சிக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதா 7th லெசன்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுல பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் 8th லெசன் பார்க்கலாம். 8th லெசன்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.